இன்னைக்கு நாம 2025 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒன்லி யூ சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 14 எபிசோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இதோட முதல் எபிசோடை பார்க்கலாம். மீதி எபிசோட எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்க்கலாம். இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வர கேரக்டர்ஸ் பெருசாக எனக்குமே தெரியாது. ஸோ இந்த சீரீஸை ஃப்ளோலையே பார்த்துடலாமா? நான் உங்கள் ஜோதா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே கொட்டுற மலையில் ஒரு 4 பசங்க ஒரு பொண்ணை துரத்திட்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம சீரீஸோட மெயின் லீட் ஐலா. இப்படி துரத்திட்டு வந்தவங்க ஒரு கட்டத்தில் ஐலாவை பிடிச்சி அவகிட்ட தப்பாக நடந்துக்கவும் ட்ரை பண்ண ஐலா ரொம்பவே பயந்து போய் கத்தும். அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு இந்த மாதிரி அடிவிடும். வேற யாருமே இல்லை, இவங்க தான் நம்ம சீரீஸோட இன்னொரு மெயின் லீட் தவான். தவானை பார்த்ததும் அந்த பசங்க, இதோ பாடுறா நமக்கு இன்னைக்கு டபுள் ட்ரீட்டு கிடச்சிருக்கு போலையே அப்படின்னு சொல்லிட்டு தவான் கிட்ட வருவாங்க. பட் தவான் கொஞ்சம் கூட பயப்படாமல் சும்மா கெத்தாக நின்றுட்டு இருப்பான். அந்த பசங்க கிட்ட வந்ததும் அசால்ட்டாக அவள் கையில் ஒரு கொடையை வச்சுருப்பான். அதை வச்சு ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி ஃபைட் பண்ணி ஓட விடுவோம். குங்ஃபு எதுவும் தெரியும் போல. ஸோ இப்படி இந்த பசங்களை ஓட விட்டுட்டு ஐலாவை பார்ப்பான். பட் ஐலா ரொம்ப பயந்து போய் அழுதுட்டுருப்பான். அவள் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருப்பான். அது மலையில் நனைஞ்சதால ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருப்பான். அப்போ தவான் அந்த கொடையோட அவள் பக்கத்தில் போய் அந்த கொடையை ஐலாவோட கையில் கொடுத்துட்டு அவளோட ஜாக்கெட்டை ஐலாவுக்கு போட்டு விட்டு அவளை கம்ஃபர்ட் பண்ணி, நீ ஓகேவா, உனக்கு எதுவும் ஆகலையேன்னு விசாரிப்பான். அப்போ ஐலாவும் இல்லை நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல, அப்போ தவான் அவளை தூக்கி விட்டு, சரி நீ இங்கே தனியாக என்ன பண்ணுறேன்னு விசாரிப்பான். அப்போ ஐலா, என்னை பிக்கப் பண்ண டிரைவர் வந்திருக்காரு, அவர் இங்கே தான் பக்கத்தில் இருக்கணும், பட் அவரை என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல, என்னோடய ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, அப்போ தவான் அவளோட ஃபோனில் இருந்து அந்த டிரைவருக்கு கால் பண்ணி ஒரு லொக்கேஷனை சொல்லி வர சொல்லி ஐலாவையுமே அங்கே கூட்டிகிட்டு போவோம். அந்த டிரைவரை பார்த்ததும் தான் ஐலாவுக்கு ரிலாக்ஸாகவே இருக்கும். ஸோ டிரைவரை பார்த்ததும் தவானுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, என்னோட பேர் ஐலா, உங்களோட பேர் என்னன்னு கேட்பான். பட் அப்போ தவான், நிஜமாவே இவளுக்கு நம்மளோட பேர் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பான். ஆனால் ஐலாவுக்கு இவங்களுக்கு நம்மக்கிட்ட பேரை சொல்ல விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி மனசுக்களே யோசிச்சுட்டே பார்த்துட்ருக்க. அப்போ டிரைவர் கிட்ட வர, அப்புறம் ஐலா அகே தவானுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு காரில் ஏறி போனா தவானும் ஐலாவை ஏதோ ஒரு ஃபீல்டில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே எங்கள் ஐலாவை பார்த்தா வீட்டுக்கு போனதும் தவானோட அந்த ஜாக்கெட்டை ட்ரை பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, எவ்வளோ கூலாக இருக்கீங்க, ஆனால் ஏன் உங்களோட பேர் என்கிட்ட சொல்லவே இல்லை? இட்ஸ் ஓகே, உங்கள் பேரை சொல்லலைல்ல, ஸோ இனிமேல் உங்களை எப்போ நான் மீட் பண்ணி இந்த ஜாக்கெட்டை உங்ககிட்ட கொடுக்குறனோ அது வரைக்கும் உங்களோட பேர் மிஸ் ஜாக்கெட்டு தான், ஓகேவா அப்படின்னு அந்த ஜாக்கெட்டுக்கிட்ட பேசிட்டு, அப்புறம் ஐயோ எனக்கு இப்போ என்ன ஆச்சு, நான் ஜாக்கெட்டுக்கிட்டையா பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தலையிலேயே அடிச்சிட்ருப்போம். அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலில் காட்டுறாங்க. அங்கே ஐலா அவளோட திங்ஸ் எல்லாம் கபோர்டில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணா இந்த மாதிரி வருது வந்து பயமுறுத்துது. இவளோட பேரு கமோத். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஒரு ஆர்வக்குள்ளார் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர் தான் இவங்க. ஐலா இந்த ஸ்கூலுக்கு புதுசு போல. இந்த கமோத் ஐலா கிட்ட அவளோட பேரை கேட்டுட்டு, என்னோட பேரு கமோத், உன்னோட நியூ ஃப்ரெண்ட், நான் இங்கே 7th கிரேட்லேருந்தே படிக்கிறேன், உனக்கு என்ன எதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் என்கிட்ட கேளு, சப்ஜெக்டில் டவுட் இருந்தால் கூட நீ என்கிட்ட கேட்கலாம், பிகாஸ் நான் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே A கிரேடு தான் அப்படின்னு கேப்பே விடாமல் படன்னு பேசிட்டு, அப்புறம் கெண்டோ கிளப்பில் மேட்ச் நடந்துட்டுருக்கு வா போகலான்னு அதுக்கு ஐலா எஸ் ஆர் நோ சொல்கிறதுக்குள்ள அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான். கெண்டோங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஜப்பான் நாட்டில் சாமுராய் வீரர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அதோட நவீன ஜப்பானிய தற்காப்பு கலை தான் இந்த கெண்டோ. இதில் நம்ம ஊர்லலாம் நம்ம சிலம்பம் வச்சு ஃபைட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதில் மூங்கில் கம்பாலான ஒரு வித ஆயுதத்தை வச்சு சண்டை போடுவாங்க. ஸோ நவ் பேக் டு த ஸ்டோரி.
அங்க கிரவுண்ட்ல பார்த்தா கெண்டோ மேட்சுக்காக அதுக்கான ஹெல்மெட் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு சூப்பரா உட்காந்துருப்பாங்க. அப்ப அங்க விசில் ஊதி மேட்ச் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப சூப்பரா ஃபைட் பண்ணுவாங்க. அந்த ஃபைட்ல இருக்கிற அந்த ஃபோர்ஸ் ஸ்பீட் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அது எல்லாத்தையுமே ஐலாவும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் மேட்ச் முடிஞ்சதும் அந்த மேட்சோட வின்னர் ஹெல்மெட்டை கலட்டுனா அது நம்ம தவான இருக்கும். தவானை பார்த்ததும் ஐலா செம்மையா எக்ஸைட்டட் ஆகி மிஸ் ஜாக்கெட் அப்படின்னு ஏல பாப்பா. பட் அந்த எக்ஸைட்மெண்ட் அவளோட முகத்துல மட்டும் அங்க இருக்காது. அங்க இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே செம்மையா எக்ஸைட்டட் ஆகி ஏதோ ஐலா எழுந்து தவானை பார்க்க விடாம தடுக்கிறத நினைச்சு அவ கையை பிடிச்சி உட்காரவே வச்சிருவாங்க. அப்ப தவான் ஐலா அங்க இருக்கிறத நோட் பண்ணிருப்பா போல. ஸோ லைட்டா திரும்பி பாப்பா. அப்ப கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்களதான் பாக்குறதா நினைச்சு இன்னுமே எக்ஸைட்டட் ஆவாங்க. அது ஐலா பேன்னு பார்த்துட்டு இருக்க தவான் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு திரும்புற மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலி தவான் இந்த ஸ்கூலோட குயின் போல. அவ போற இடம் எல்லாமே அவளை ஃபாலோ பண்ண, அவளுக்கு கிஃப்ட்ஸு ஸ்நாக்ஸ்ன்னு வாங்கி கொடுக்க, அவளை கரெக்ட் பண்ண நினைக்கன்னு நிறைய கேர்ள்ஸ் இந்த ஸ்கூல்ல இருப்பாங்க போல. அவளை இந்த ஸ்கூல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் சீன்ல தவான் ஐலாவை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாள். அந்த டைம்ல ஐலா ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பான். ஸோ அதனாலதான் நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு நம்ம பேரை தெரியலன்னு கேட்குறாளா அப்படிங்கிற மாதிரி தான் தவான் பார்த்துருப்பா போல. ஸோ இப்போ இப்படி க்ரௌடு சேர் அப் பண்ண ஐலாவுக்கு முன்னாடி தன்னை ப்ரூஃப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல்ல லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டே தவான் திரும்புற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்லயே பார்த்தா ஐலா தவானை பத்தி அந்த ஆர்வக்கொளரு அதான் கமோத்து கிட்ட விசாரிப்பு. அதுல கமோத் அவங்க பேரு தவான், இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் பிரசிடென்ட், 12th கிரேட் படிக்கிறாங்க, நம்ம சீனியர், மேட்ச் மட்டும் இல்லாம எல்லாத்துலயுமே அவங்க டாப்பர் தான்னு சொல்லிட்டு, சரி நீ கிளப்ல ஜாயின் பண்ணிட்டியா, எந்த கிளப்ல ஜாயின் பண்ண போறேன்னு கேட்பேன். அப்போ ஐலா சொல்லவா வேணும், தவான் கெண்டோ கிளப்ல இருக்கிறதால அங்க ஜாயின் பண்றதுக்காக போய் நிற்பான். அப்ப அங்க உள்ள சீனியர் ஐலாவை மேல இருந்து கீழே வர பார்த்துட்டு, என்னைக்காவது கையில கம்பெடுத்து பார்த்திருக்கியா, உன்னை பார்த்தா இதுக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல. பட் ஐலா ரொம்ப கான்ஃபிடென்டா, நோ சீனியர், கெண்டோ தான் என் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்ல. அடுத்த சீன்லயே பார்த்தா அவளை தூக்கி ட்ராக்ல நிக்க வச்சிருவாங்க. மூச்சு திணறாம ஃபர்ஸ்ட் ஓடி காட்டு, அப்புறமா உன்னை நாங்க கெண்டோல சேர்த்துக்கிறோம் அப்படின்னு. அப்ப ஐலாவும் இதெல்லாம் எனக்கு ஜூஜிபி மாதிரின்னு மற்ற எல்லாரும் வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தா இவன் மட்டும் ஜாகிங் பண்ணிட்டு இருப்பான். தவானும் அங்கதான் நின்றுட்டு இருப்பான். அப்புறம் விசில் ஊதி அதை ஸ்டார்ட் பண்ணி விட ஐலா செம்ம எக்ஸைட்டடா ஓடும். ஆக்சுவலி ட்ராக்ல ஓடும்போது எடுத்ததுமே இந்த மாதிரி வேகமா ஓடக்கூடாது. பட் ஐலா இப்படி ஓடுறத பார்த்து அங்க இருக்கிற சீனியர் எல்லாரும் பயங்கரமா சிரிச்சிட்டு, இந்த பேசிக் ஸ்ட்ராட்டஜி கூட இவளுக்கு தெரியல, இவளை கெண்டோல வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு தவான் கிட்டயுமே சொல்லுவாங்க. தவான் இது எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பா. பட் ஐலாவுக்கு அவங்க ஓடும்போது நுரத்தல்லாத குறையா மூச்சு வாங்கும். இருந்தாலும் எப்படியாவது இந்த கிளப்ல ஜாயின் பண்ணியே ஆகணும்னு அவ எஃபோர்ட் போடுறல, அதை தவான் நோட் பண்ணிட்டு ஐலாவை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சீனியர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகி, என்ன இவ்வளவு செத்துக்க போறியா, இவளுக்கு யாரு ட்ரைனிங் கொடுக்கறது அப்படின்னு கேட்க, நான் ட்ரைனிங் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்ட்ல ஃபுல்லா ட்ரைன் ஆகி இருக்கிற ஐலா கிட்ட போய் வாட்டர் பாட்டிலை நீட்டுவோம். வாட்டர் பாட்டிலோட தவான் பக்கத்துல நிக்கிறத பார்த்ததும் ஐலா பூஸ்டப் பண்ண மாதிரி டக்குன்னு எழுந்து நிற்பான். பட் அவளால சரியா நிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் திணற. அப்ப தவான் அவளை பிடிச்சிட்டு, நீ ஓகேவா, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு கேட்பான். அப்ப ஐலா, தவான் தவான் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அப்ப தவான் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, ஸோ இப்போ உனக்கு என்னோட பேர் தெரிஞ்சிருக்கு இல்ல, இப்போ நீ பத்திரமா வீட்டுக்கு போ, நாளையில இருந்து ப்ராக்டிஸ்க்கு வந்துரு ஐலா அப்படின்னு கடைசியா அவளோட பேரை சொல்லி முடிக்க ஐலாவை கையிலேயே பிடிக்க முடியாது. அவங்களுக்கு என்னோட பேர் தெரிஞ்சிருக்கு, என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்ட்லயே உருள ஆரம்பிச்சிருவா. அப்புறம் அடுத்த சீனை பார்த்தா
ப்ராக்டிஸில் தான் காட்டுறாங்க. அங்கே ஜூனியர்லாம் கீழே உக்காந்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு முன்னாடி தவான் கெத்தா அதே யூனிஃபார்மில் வந்து நின்று கெண்டோவை பற்றி ஒரு லெக்சர் கொடுப்பான். அப்பவும் ஐலா அசராம தான் பார்த்துட்டு இருப்பான். பட் லெக்சர் முடிஞ்சதும் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் அந்த கம்பை வச்சு அடிச்சுப்பாங்களே, அந்த சவுண்டு கேட்குறதே ஏதோ ஐலாவோட காதுக்குள்ளே போய் யாரோ அடித்த மாதிரி ஒரு மாதிரி பயப்படுவான். ஐயோ அவசரப்பட்டு ஜாயின் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்படி இவளோட ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆக அந்த ப்ராக்டிஸ் மொத்தமும் செம்ம காமெடியாக இருக்கும். அதில் எப்போல்லாம் சீனியர் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் மூடு இல்லாமல் தூங்கிட்டே இருப்பான். அதே ஃபைட் பண்ண சொன்னால் ஏதாவது நொண்டி சாக்கு சொல்லி அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்துட்டு இருப்பான். அதே தவான் அவளோட கையை பிடிச்சி சொல்லி கொடுத்தா மட்டும் அந்த மூமெண்ட்டை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு தவான் கிட்ட பேச எப்படா சான்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி அவளே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். அதில் தவானுக்குமே ஐலா மேலே ஏதோ ஒரு ஃபீல் இருக்கும் போல. ஸோ அவளுமே வாலண்டியராக ஐலாக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவள் கிளாஸில் தூங்கும்போது அவள் முன்னாடி போய் உட்காந்து அவளை பயமுறுத்துறதுன்னு பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்படியே போயிட்டுருக்க ஐலாவுக்கு தவானுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் போல தோணும். ஆனால் அதை நேரில் கொடுக்கறதுக்கு அவளுக்கு பயமாக இருக்கும். சரி, தவானோட கபோர்டில் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு கிஃப்டை வாங்கிட்டு வருவான். பட் அங்கே பார்த்தா இப்படி நினைக்கிறது அந்த ஸ்கூலில் இவன் மட்டும் கிடையாது போல. தவான் அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணாலே கபோர்ட் நிறைய அவளுக்கு கிஃப்ட்ஸாக இருக்கும். அதில் நிறைய கிஃப்ட்ஸை தவானோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுவான். இதை பார்க்கும்போது ஐலாக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ அதை ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு அப்புறம் சரி, ஸ்கூல் கபோர்டில் தானே இப்படி நடக்குது, அட்லீஸ்ட் கிளப் கபோர்டில் ட்ரை பண்ணலான்னு அங்கே இருக்கிற தவானோட கபோர்டில் அவளுக்காக ஸ்நாக்ஸை வச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடுற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிளப்பை க்ளீன் பண்ணுற வேலை ஐலா ஓடுது போல். ஸோ கையில் மாப்பு வச்சு தொடச்சிட்டு நிற்பாள். அப்போது சடனாக மார்னிங் நம்ம ஸ்நாக்ஸை வச்சோமே அதை தவான் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சைடில் திரும்பி பார்த்துட்டு திருட்டுத்தனமாக அகைன் தவானோட கபோர்டை ஓப்பன் பண்ணுவோம். பட் அங்கே பார்த்தா காலையில் வச்ச அவளோட ஸ்நாக்ஸ் அங்கே இருக்காது. அவ்வளோதான். அப்போ ஐலாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எஸ், தவான் என்னோட கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு மாப்பா அவ்வளோ ஹாப்பியாக போட்டுக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பான். ஸோ இப்படியே தவானுக்கு தெரியாமலே அவளை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்க ஒரு நாள் ஈவினிங் ஐலா கிளாஸ் முடிச்சுட்டு கேம்பஸில் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த வழியாக போன தவான் ஐலாவை பார்ப்பான். பார்த்ததும் அவளுக்கு ஏதோ பேசணும் போல தோணும். ஸோ ஃபஸ்ட்டு சைலண்டாக அவள் பின்னாடியே வந்து காது பக்கத்தில் என்ன பண்ணுற ஐலா அப்படின்னு சொல்லி அவளை பயமுறுத்தி விளையாடுவான். அப்போ ஐலா ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிட்டு அப்புறம் தவான் நீங்கள் என்ன கிளம்பலையா அப்படின்னு கேட்பேன். அப்போ தவான் அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கோம், அதை பார்த்துட்டு போகணும் தான், பட் என்கிட்ட குடை இல்லையே அப்படின்னு சொல்ல அங்கே ஐலா கிட்ட குடை இருக்கும். பட் குடை இல்லைன்னு சொன்னா இன்னும் கூட கொஞ்ச நேரம் தவான் கிட்ட பேசிட்டு இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு அந்த குடை மேலேயே உக்காந்து அதை மறைச்சிட்டு நான் கூட குடை எடுத்துட்டு வர மறந்துட்டேன், அதான் இங்கே உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போ தவான் சரி, அப்போ மழையை நிறுத்தி வெயில வர வைக்கலாமா, அதுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி தேரு போசு அப்படிங்கிற ஒரு மெத்தடை பற்றி சொல்லுவாள். அதாவது இப்போ நம்ம ஊரில் மழை வர வைக்கிறதுக்காக இந்த கழுதைக்கும் கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஐதீகங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜப்பான் நாட்டில் மழையை நிறுத்தி வெயில் வர வைக்கிறதுக்காக டிஷ் பேப்பர் இல்லைன்னா கிளாத்தில் கையாலே ஒரு பொம்மையை செஞ்சு அதை வீட்டோட வாசல் இல்லைன்னா ஜன்னலில் கட்டி தொங்க விடுவாங்க. அப்படி பண்ணுறது மூலமாக மழை நின்று வெயில் அடிக்கும் அப்படிங்கிறது அவங்களோட ஐதீகம். ஸோ அதை பற்றி சொல்லிட்டு அதை பண்ணலாமான்னு கேட்பேன். பட் ஐலாவுக்கு அதை பற்றி தெரியாது போல். ஸோ தவானே அந்த பொம்மை எப்படி செய்யறதுன்னு அவளுக்கு சொல்லி கொடுக்க அப்படியே ரெண்டு பேருமே அந்த பொம்மை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் தவான் அந்த பொம்மையில் சூரியனை வரைவான். அப்போ ஐலா அதை நோட் பண்ணிட்டு நீங்கள் சூரியனை வரைகிறீங்களா, உங்களோட பேருக்கு மீனிங் அதானே, அதை மீன் பண்ணி தான் வரைகிறீங்களா அப்படின்னு கேட்க தவான் லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு
ஐலா அவளோட பொம்மையில நிலா வரைஞ்சிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நீ ஏன் சந்திரனை வரைகிற அப்படின்னு கேட்பான். ஆக்சுவலி ஐலாங்கிற பேருக்கு மீனிங் சந்திரன் போல. ஸோ ஐலா அதை சொல்லிட்டு சூரியன் சந்திரன் தவான் ஐலா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அப்போ ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்து கியூட்டா ஸ்மைல் பண்ணிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அந்த கியூட்னஸோடையே அந்த பொம்மையை செஞ்சு முடிச்சு அந்த ஜன்னல்ல தொங்க விட, அந்த ஐதீகத்துல சொன்ன மாதிரி மழையும் நின்று வெயில் அடிக்க, அது ஐலா கொளுத்த மாதிரி பார்த்து எஸ் மழை நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி கொதிக்க, அவளோட அந்த கியூட்னஸை தவான் ரசிச்சு பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இப்படியே இவங்களோட அந்த பாண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக, அடுத்த சீன்லேயே பார்த்தா தவான் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து வந்துட்டு இருக்கு. அப்போ அங்கே ஒரு ஜூனியர் தவானுக்காக ஒரு ஐஸ்கிரீம் பண்ணிட்டுவான். அதை வழக்கம் போல தவான் தேங்க்யூ பட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை கடந்து வந்தா, அடுத்த ஐலா தவானுக்காக ஒரு ஜூஸ் நீட்டுவான். இந்த முறை பிள்ளைக்கு தைரியம் வந்துருச்சு போல, நேர்லேயே கிஃப்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருச்சு. அப்போ தவானும் ஐலாவை பாப்பா. ஐலா கிட்ட அவளால நோ சொல்ல முடியலையா இல்லை என்ன ஃபீலோ தெரியல, ஐலா கொடுத்ததை வாங்கிட்டு போயிடுவோம். பட் அதை பார்த்ததும் ஐஸ்கிரீம் கொடுத்த பொண்ணுங்களுக்கு செம்ம காண்டா இருக்கும். ஸோ தவான் கிளம்புனதுமே ஐலாவை தொக்கா தூக்கிட்டு போய், எவ்வளோ தைரியம் இருந்தா தவானுக்கே ட்ரிங்க் கொடுப்பேன்னு அவளை புல்லிங் பண்ற மாதிரி பேசி அவன் மேல தண்ணியை கொட்ட வருவாங்க. பட் அப்போ கரெக்டா ஆக்கி ஐலாவை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தவான் கொடுக்க வந்துடுவான். அப்போ மொத்த தண்ணியுமே தவான் மேல படும். தவானை பார்த்ததும் எல்லா பொண்ணுங்களுமே அப்படியே ஆஃப் ஆகி, எங்களை மன்னிச்சிருங்க தவான், உங்க மேல தண்ணியை ஊத்தணும்னு நாங்க நினைக்கல, அந்த புது பொண்ணு அவளுக்கு அவளோட லிமிட்டை சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்ல வருவாங்க. அப்ப தவான் அந்த பொண்ணுங்களை தடுத்து, எந்த லிமிட்டை பத்தி பேசுறீங்கன்னு ஸ்டார்ட் பண்ணி புல்லிங் பண்றது தப்பு, அது யாரா இருந்தாலும் தப்பு தான், அதுவும் என்னோட ஜூனியரா இருந்து உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு பேசி அவங்கள ஒரு மாதிரி சமாளிச்சு ஐலாவை அகெயின் ப்ரொடெக்ட் பண்ணுவான். அப்புறம் தவான் அவளோட ட்ரெஸ்ஸை காய வச்சுட்டு ஐலா கூட பேசிட்டு இருப்பான். அதுல ஐலா, நீங்க எப்பவுமே என்ன ப்ரொடெக்ட் பண்றீங்க, எப்ப எனக்கு தேவை இருக்கோ அப்பெல்லாம் என் முன்னாடி எனக்காக வந்து நிக்கிறீங்க, ஒரு பாடி கார்டு மாதிரி, நீங்க என்னோட பர்சனல் பாடி கார்டா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப தவான், என்ன பாடி கார்டா, என்ன பாடி கார்டை வச்சுக்கணும்னா அதுக்கு நீ நிறைய ஆஃபர் பண்ண வேண்டியது இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு, அப்புறம் ஒரு முறை ஐலா மாப் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாள்ல, அன்னைக்கு அவ டான்ஸ் ஆடினதை தவானுமே ஓரமா இருந்து பார்த்து ரசிச்சிருப்பான். ஸோ இப்போ தவான் அதை யோசிச்சு பார்த்துட்டு அதை பத்தி ஐலா கிட்ட சொல்லி, உனக்கு டான்ஸிங் பிடிக்கும் தானே, நீ ஏன் கெண்டோவை விட்டுட்டு டான்ஸ் கிளப்ல ஜாயின் பண்ணக்கூடாது, அது உன்னோட ஃபியூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லு. அப்போ ஐலா, ஆமா எனக்கு டான்ஸிங் பிடிக்கும் தான், ஐ லவ் டான்ஸிங், பட் எனக்கு கெண்டோவும் பிடிக்கும் தான், ஆனா ஒருவேளை நான் கெண்டோவை விட்டுட்டு டான்ஸிங் போயிட்டா உங்க கூட நான் இப்போ இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றேன்ல, இது என்னால பண்ண முடியாம போயிடும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப தவான் அவளை தடுத்து, உனக்கு கெண்டோ பிடிக்கும் தான், பட் உனக்கு கெண்டோவை விட டான்ஸிங் ரொம்ப நல்லா வருது, எப்பவும் நம்ம மனசு ஆசைப்படுற விஷயத்த செய்யறதுக்கு தயங்கக்கூடாது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட எய்முக்கு தடைய வர்றதுக்கு அனுமதிக்க கூடாது, உனக்கு டான்ஸிங் தான் சூட் ஆகும், இப்போ என்ன நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளோதானே, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், ஒருவேளை நீ கெண்டோவை விட்டுட்டு டான்ஸிங் கிளப்பில் ஜாயின் பண்ண எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் நான் கண்டிப்பாக உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அப்புறம் நான் எங்கே போயிட போகிறேன், இங்கே தான் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்க போகிறேன், ஸோ நீ எப்போ வேணாலும் என்னை பார்த்து பேசலாம், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல. அப்போ ஐலாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவரோட பிங்கி ஃபிங்கரை நீட்டே, நீங்கள் சொன்னதை பண்ணுவீங்களா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா, என் கூட எப்பவும் இருப்பீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ தவானுமே அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. இந்த ப்ராமிஸுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே இன்னுமே க்ளோஸ் ஆன மாதிரி காட்டுவாங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றா உட்காந்து படிக்கிறது, ஒரு பக்கம் தவான் கெண்டோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் ஐலா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு ரெண்டு பேருமே
அவங்க ப்ராமிஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியே முன்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி எல்லாமே சூப்பரா நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தவான் ஒரு டெம்ப்ளேட்டை கொண்டு வந்து அயலா கிட்ட நீட்டுவான். அப்ப அயலா அதை பார்த்துட்டு, என்ன இதுன்னு கேட்க, இந்த வருஷம் ஸ்கூலோட டான்ஸ் காம்படிஷன் நடக்க போகுது, அதுல நீ நம்ம ஸ்கூல் சார்பா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அயலா, ஆனா நான் ஜூனியர் தானே, நான் கலந்துக்கிட்டாலும் என்னால வின் பண்ண முடியாதே, நான் இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் தயக்கப்பட, அப்ப தவான், ஒரு போட்டின்னு வந்ததுன்னா அதுல கலந்துக்கிறது தான் முக்கியம். இதுல நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோ, பட் கண்டிப்பா இதுல உனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வேர்ல்ட்லயே பெஸ்ட் திங். அது இந்த காம்படிஷனால மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் என்கரேஜா பேச, அப்ப அயலா, சரி நான் காம்படிஷன்ல கலந்துக்கிறேன், ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸே இதுதான். இந்த பர்ஃபார்மன்ஸ்ல நீங்களும் என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் காம்படிஷனுக்கு வருவீங்களா எனக்காக அப்படின்னு கேட்போம். அப்ப தவானும் கண்டிப்பா வருவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணேன். அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா அந்த காம்படிஷன்ல தான் காட்டுறாங்க. அங்க அயலா ஆர்வமா, தவான் இன்னும் வரல, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப கரெக்டா தவானுமே அங்க வருவோம். ஆனா அவளோட முகத்துல ஏதோ ஒரு வித சோகமும் ஒரு காயமும் இருக்கும். அதை அயலா நோட் பண்ணிட்டு, என்னாச்சு தவான், முகத்துல எப்படி காயப்பட்டது அப்படின்னு கேட்க, அப்ப தவான், அது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் கீழே விழுந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சமாளிப்போம். ஆக்சுவலாக அது சமாளிக்கிறேன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் அயலா அந்த டைம்ல காம்படிஷனோட டென்ஷன்ல இருப்போம். அது மட்டும் இல்லாம இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு தவான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே வந்திருப்போம். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்லேயும் இருக்கிறதால தவான் சொன்னதை நம்பி, என் கூட சேர்ந்து நீங்களே இப்போ கிளம்சி ஆயிட்டீங்களா, சரி இருங்க நான் உங்களுக்கு மருந்து போட்டு வரேன்னு அவள் பாக்கெட்ல எப்பவுமே ரெடிமேடாக வச்சிருப்பா போல அந்த ஆயின்மெண்ட்டை எடுத்து தவானுக்கு போட்டு விடுவோம். அப்போ தவான், என்ன மருந்து கடையை பாக்கெட்ல வச்சுட்டு சுத்திட்டு இருப்பியா என்ன அப்படின்னு கேட்க, அப்ப அயலா, இந்த மாதிரி அடிபடுறது உங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம், ஆனா என்ன மாதிரி ஆளுக்கு எங்க போனாலும் அடி வாங்கிட்டு தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டா தானே என்னோட பர்சனாலிட்டி டேமேஜ் ஆகாமல் இருக்கும். யூ டோன்ட் வரி, இந்த ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தலைம்பே வராது, நீங்கள் எப்போ போல் கார்ஜியஸாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு அந்த ஆயின்மெண்ட்டை தவான்கிட்டே கொடுத்து அப்பப்போ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தவான் ஒரு நிமிஷம் அயலாவை ஃபீலிங்ஸாக பார்த்துட்டு அப்புறம் அவள் கையில் வச்சிருந்த ஒரு பேட்சை எடுத்து அயலாவுக்கு கொடுப்பான். அப்போ அயலா அதை வாங்கி பார்த்துட்டு, இது உங்களோட பேட்ச் இல்லை, இதே எனக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்க, எனக்கு தெரியும், இதை நீ வச்சுக்கோ, இது உங்கூட இருந்ததுன்னா நானே உங்கூட இருக்கிற மாதிரி, இது உனக்கு ஒரு லக்கி சாமா இருக்கும், நான் உங்கூட இருந்தாலும் இல்லைனாலும் நீ முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும், எங்கேயும் நிற்கக்கூடாது, தொடர்ந்து ஓடணும் அப்படின்னு ஃபீலிங்கை சொல்லுவோம். அப்போ அயலாவுக்கு ஏதோ சம்திங் ஃபீல் ஆகும். பட் அந்த எக்ஸைட்மெண்ட்ல அவளால் அதை யோசிக்க முடியாம அந்த பேட்ச் ஆசையாக வாங்கி அவளோட நெஞ்சில் குத்திப்பான். அப்புறம் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக அயலாவும் செம்ம சூப்பராக டான்ஸ் ஆடும். இப்படி அயலா டான்ஸ் ஆடுறத தவானுமே ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தவான் ஏதோ ஒரு வித சோகத்தோட அயலாவை பார்த்துட்டு அங்கேருந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. இதை அயலா நோட் பண்ணியிருக்க மாட்டான். காம்படிஷன் முடிஞ்சதும் தவானை தேடி வருவோம். பட் தவான் அங்கே இல்லாமல் இருக்கிறத பார்த்ததும், சரி ஏதாவது ஒரு அவசர வேலையாக இருக்கும், போயிருப்பாங்க, நாளைக்கு ஸ்கூலில் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் ஸ்கூல்லையுமே தவானுக்காக அவங்களோட ஃபேவரட் பிளேஸில் வெயிட் பண்ணி பார்ப்பேன். பட் தவான் அப்போவுமே அங்கே வர மாட்டேன். அப்போ தான் அயலாவுக்கு ஏதோ ஃபீல் ஆகும். ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய், தவான் ஸ்கூலுக்கு வந்தாங்களா, என்னாச்சு அப்படின்னு கேட்போம். அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ், தவான் எங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, அவள் ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கிளம்பிட்டா, உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போதான் அயலாவுக்கே தவான் இங்கே இல்லைங்கிற விஷயமே புரியும். அவளுக்கு அப்போ எதுவுமே புரியாது. தவான் முகத்தில் தெரிஞ்ச சோகத்துக்கு காரணம் என்ன, இப்படி திடீர்னு சொல்லாமல் போகிறதுக்கு ரீசன் என்ன,
அப்படி அவங்க எங்கே தான் போனாங்க அப்படின்னு அயலா குழப்பத்திலே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.